Hello guys, welcome back to our channel. என்னுடைய வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நாம ஒரிசால இருந்து மகாராஷ்டிராக்கு ஷிஃப்ட் ஆகி போக போறோம் அப்படின்னு நான் ஷார்ட்ஸ்ல ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஹஸ்பண்ட்க்கு டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சா அப்படின்னு. இல்லங்க, இப்போ வந்து ஹஸ்பண்ட் கரண்டா எல்என்டி கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டாடா ஸ்டீல் பிளான்ட்ல ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா எல்என்டி கம்பெனில இருந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா எல்என்டி நல்ல கம்பெனி தான், எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. என்ன ஒரு மைனஸ் பாத்தீங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஒரு இடத்துல ப்ராஜெக்ட் முடிஞ்சதும் நம்மள வந்து அடுத்த ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. சோ 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி டிரான்ஸ்ஃபருங்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது இவ்வளவு நாள் ஒன்றும் தெரியல. இப்ப அடுத்தது வந்து ட்ரிஷானை வந்து ஸ்கூலுக்கு சேர்க்க போறோம். அவன் வந்து ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருப்பான், திடீர்னு அடுத்தது ஒரு ஸ்கூல்ல சேர்க்க போறோம் 3 வருஷத்துக்கு அப்புறம் அப்படிங்கும்போது அங்க வந்து புதுசா ஒரு லாங்குவேஜ் இருக்கும். சோ அவன் கொஞ்சம் கஷ்டப்படுவான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் ஆச்சு. சோ அதனால வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நாள் யோசிச்சுட்டே இருந்தோம். நிறைய நேரம் ட்ரை பண்ணோம். இந்தந்த டைம்ல தான் இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால அந்த டைம் தான் நமக்கு இப்ப கரெக்டா கிடைச்சிருச்சு. இப்ப என்ன கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னா, மகாராஷ்டிரால ராய்காட் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல உள்ள ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பிளான்ட் அப்படிங்கிற கம்பெனில தான் வேலை கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நான் மகாராஷ்டிரால இருந்திருக்கோம் அப்படின்னு அடிக்கடி வீடியோ சொல்லியிருப்பேன். ஸோ அந்த கம்பெனில ஃபர்ஸ்ட் வந்து எல்என்டி ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஹஸ்பண்ட் வந்து அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதே கம்பெனிலேயே நமக்கு வேலை கிடைச்சிருச்சு. இனிமே டிரான்ஸ்ஃபர் உண்டா அப்படின்னா கண்டிப்பா இல்லவே இல்லைங்க. ஏன்னா வந்து இனிமே அந்த பிளான்ட்லயே வேலை கிடைச்சிருச்சு. ஸோ அந்த கம்பெனில தான் இனிமே பெர்மனண்டா வேலை பார்க்குறோம். நம்மளே வேலையை விட்டு போகிற வரை பெர்மனண்டா இனிமே அங்கதான் வேலை. ஸோ டிரான்ஸ்ஃபர் கிடையாது. பெர்மனண்டா ஒரு இடத்துல இருக்கனால ட்ரிஷானுக்கு வந்து ஸ்கூலுக்கு இனிமே வசதியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம். இப்ப வந்து இங்க ரிசைன் பண்ணிட்டோம், எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஜூலை 2 வந்து எல்லாமே இங்க முடிய போகுது. ஜூலை 2 வந்து பேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கும். பேக்கர்ஸ் மூவர்ஸ்ட்டு ஆல்ரெடி கால் பண்ணி பேசியாச்சு. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ கால் எடுத்தாங்க. வீடியோ கால் மூலமா என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டு அமௌண்ட் எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ ஜூலை 2 வந்து பேக் பண்ற வேலை இருக்கு. ஜூலை 3 வந்து இங்க ஒரிசால இருந்து மகாராஷ்டிரா போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கும். இங்க எல்என்டி கம்பெனில நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், கம்பெனில இருந்தே வீட்டுக்கு வந்து ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க அப்படின்னு. அதாவது கட்டில், பீரோ, டைனிங் டேபிள், சோஃபா இது எல்லாமே கொடுத்துருவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ ரிசைன் பண்ணதுனால நம்ம எல்லாமே ரிட்டர்ன் தான் பண்ணணும். ரிட்டர்ன் பண்ணிட்டு அந்த கம்பெனில அதே மாதிரி கொடுப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா இல்ல, போய் புதுசா நம்ம செலவு பண்ணி தான் வாங்கிக்கணும். இங்க இருந்து பேக் பண்ணி போறதுக்கு, அதுக்கப்புறம் நம்ம டிராவல் பண்ணி போறதுக்கு, அதுமாதிரி அங்க போனதுக்கு அப்புறம் வீடு எல்லாம் பார்த்து செட் ஆகி இருக்கணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 15 days வந்து ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிக்கலாம். இதுக்கு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த கம்பெனியே நம்மளுக்கு வந்து பே பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பே பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன அப்படின்னா ஜூலை 2 வந்து பேக் பண்ணிட்டு போற வேலை இருக்கு. ஜூலை 3 வந்து நாங்க டிராவல் பண்றோம். ட்ரெயின்லயும் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், ஃபிளைட்லயும் போட்டுக்கலாம், அது நம்மளுடைய விருப்பம் தான். ஸோ நாங்க வந்து ஃபிளைட்ல டிக்கெட் புக் பண்ணிருக்கோம். இங்க புவனேஸ்வர் இருக்கு. ஸோ புவனேஸ்வர்ல இருந்து மும்பைக்கு ஃபிளைட் டிராவல் பண்ணிட்டு மும்பைல இருந்து அதுக்கப்புறம் நாங்க இருக்கிற பிளேஸ்க்கு போவோம். கிட்டத்தட்ட ஜூலை 3 நைட்டுக்குள்ள நம்ம வந்து அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆயிடுவோம். ஜூலை 4 தான் நிறைய வேலை இருக்கு. என்ன அப்படின்னா புதுசா வீடு பார்க்கணும், ட்ரிஷான ஸ்கூல் சேர்க்கணும், சிலிண்டர் புக் பண்ணணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் நமக்கு இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி அந்த பிளேஸ்ல தான் இருந்திருக்கேன் அப்படி சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த அபார்ட்மெண்ட்லயே வீடு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். இப்போ வர அங்குள்ள பக்கத்து வீட்டுக்காரங்க, அந்த மராட்டிக்காரங்க எல்லாருமே எனக்கு நல்லா ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் அவங்ககிட்ட பேசியிருந்தாங்க வீடு எதுவும் இருக்கா அப்படின்னோடனே நம்ம இருந்த அபார்ட்மெண்ட்லயே ஒரு வீடு காலியா இருக்கு அப்படின்னாங்க. சரி நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு ரொம்ப ஜாலியா இருந்தேன். ஏன் அப்படின்னா புதுசா ஒரு அபார்ட்மெண்ட் போய் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட எல்லாம் பழகி அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு நம்ம ஆல்ரெடி பழைய இடத்துக்கே போயிட்டோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ஆமா இருக்கு அப்படின்னது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அங்கே போயிடலாம் அப்படிங்கிற முடிவுல தான் இருந்தோம். பார்த்தா 2 வாரத்துக்கு முன்னாடிதான் போன் பண்ணி சொன்னாங்க அந்த வீட்டுக்கு ஆள் வந்துட்டு அப்படின்னு. ஐயோ போச்சா அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு. சரி என்ன பண்றது, வேற ஒரு அபார்ட்மெண்ட்ல வீடு பார்க்கணும். அது ஒண்ணு. அங்க பாத்தீங்கன்னா நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ வீடு எல்லாம் நிறையவே இருக்கும். அதனால ரொம்ப நாள் ஆகாது நம்மளுக்கு வீடு பாக்குறதுக்கெல்லாம். போய் ஃபர்ஸ்ட் நாளே கூட நம்ம வீடு வந்து நமக்கு ஓகே ஆயிரும். அந்த அளவுக்கு நிறைய வீடு வந்து அங்க இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் என்ன அப்படின்னா ட்ரிஷானுக்கு ஸ்கூல். இங்க வந்து ஒரு ஸ்கூல் விசாரிச்சு வச்சிருக்கோம், அந்த ஸ்கூல் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால அங்கேயே அட்மிஷன் போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஸ்கூலுக்கு போய் அட்மிஷன் போட்டுட்டு அது ஒண்ணு. 3rd என்ன அப்படின்னா சிலிண்டர் புக் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் கொஞ்சம் இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும். இங்க இருந்து ஜாமா வந்து ஷிஃப்ட் ஆகி எப்போ அங்க வரும் பாத்தீங்க அப்படின்னா 1 week ஆகும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 1 week வந்து நம்ம ஹோட்டல்ல அப்படிதான் ஸ்டே பண்ணணும். அதுக்குள்ள வீடெல்லாம் பார்த்து கொஞ்சம் வச்சிருந்தோம் அப்படின்னா திங்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து இறங்கினதும் நம்ம திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, அதுக்கப்புறம் ஏசி மாட்டுறது, ஃபில்டர் மாட்டுறது, ஃபேன் மாட்டுறது, இந்த மாதிரி கொஞ்சம் வேலைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ரெகுலரா ரொட்டீன் லைஃப்குள்ள போக ஆரம்பிச்சிடலாம்.
ஸோ இவ்வளோ வேலைகள் இருக்கு. நான் வந்து எல்லாமே உங்களுக்கு வீடியோவா நான் போடுறேன். பேக் பண்றது வீடியோ, அதுக்கப்புறம் நாங்க டிராவல் பண்ணி அங்க போறது, அதுக்கப்புறம் வந்துட்டு அங்க போய் வீடு பாக்குறது, இந்த வீடியோஸ் எல்லாமே நான் அடுத்தடுத்து உங்களுக்கு போடுறேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்லாம் இல்லை, நம்மளுக்கு வந்து வேற ஒரு கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. ஸோ அங்கதான் போக போறோம். இனிமே அங்க போனதுக்கு அப்புறம் மகாராஷ்டிரால உள்ளதை பத்தி அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோஸ்ல போடுறேன். அந்த ஏரியா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அது வந்து ஒரு மினி ஊட்டி அப்படின்னே சொல்லலாம். ஃபுல்லா மலைப்பகுதி தான், நல்லா மழை பெய்யும். அது மாதிரி கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ வந்து நான் உங்களுக்கு போய் அந்த இடத்த எல்லாமே நான் சுத்தி காட்டுறேன். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், டேக் கேர்.